ஆதி பாரதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுமே நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாரதி, மனோ, பாட்டி, அதுக்கப்புறமா பசங்க இவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு திட்டம் போடுறாங்க. எப்படியாவது ஆதியை நம்ம வீட்டுக்கு வர வளைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்க்கும்போது பாட்டி வந்து அவங்க ஃபோன் பண்ணி, ஐயோ எங்களை வந்து யாரோ அடிச்சிட்ருக்குறாங்க, இந்த வீட்டுக்கு வந்து யாரோ கலாட்டா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே ஆதி அதிர்ச்சியாகி அவங்க உடனே பார்த்தோம்னா அவங்க வீட்டுக்கு ஓடி வராங்க. அதாவது பாரதியை பார்க்கறதுக்காக ஓடி வரவும், அப்போ இவங்க எல்லாருமே அடிப்பட்ட மாதிரி கிடக்கவும், இதை பார்த்ததுமே ஆதி அதிர்ச்சி அடைகிறாங்க. உங்களுக்குலாம் என்னாச்சு அப்படிங்கும்போது, என்னன்னே தெரியல, யாருன்னே தெரியல, முகமுடி போட்டுட்டு வந்து எங்கிட்ட எல்லாம் இந்த மாதிரிக்கு கலாட்டா பண்ணி அடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே ஆதி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஆதி சொல்கிறாங்க, இன்றைக்கி நான் அங்கேயே இருக்கிற அப்படின்னு சொல்லவும், உடனே பாட்டியும் பாரதி சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுதானே நாங்கள் போட்ட திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்படவும், அடுத்து பார்த்தோம்னா ஆதி அங்கேயே தங்கியிருந்தாங்க. அப்போ காலையில் விடிஞ்சதுமே வந்து பாரதி வந்து காஃபி எடுத்துக்கொண்டு ஆதிக்கு கொடுக்கறதுக்காக போகவும், அப்போ ஆதி வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ பாரதி வந்து அவங்கள தட்டி எழுப்புறாங்க. அப்படி எழுப்பும் போது பாரதியோட கையை வந்து ஆதி பிடிச்சிருந்தாங்க. ஆதி அப்படி பிடிச்சதுமே அவங்களுக்கு பழசெல்லாம் வந்து ஞாபகத்தில் வர மாதிரியே இருக்குது. தூங்கிட்டு இருக்கவும் போது அவங்களுக்கு பழசெல்லாம் வந்து ஞாபகத்தில் இருக்கிற மாதிரிக்கும் இருக்குது. அப்போது ஆதிக்கு வந்து கல்யாணம் ஆன மாதிரிக்கும் குழந்தைங்களாம் இருக்கிற மாதிரிக்கும் எல்லாமே ஞாபகத்துக்கு வரவும், இது நினச்சி அவங்க அப்படியே வந்து பயந்துக்கிட்டு அப்படி டக்குன்னு வந்து அவங்க எந்திக்கிறாங்க. உடனே வந்து அவங்க எந்திக்கிறத பார்த்துட்டு பாரதி வந்து என்னாச்சிங்கன்னு சொல்லி கேட்கும் போது, உடனே ஆதி வந்து கண்முழிச்சு பார்க்குறாங்க. அப்போ பாரதியோட கையை பிடிச்சிட்டு இருக்கவும், ஐயோ உங்கள் கையை பிடிச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. அதனால ஒன்றும் இல்லை ஆதி, என்ன ஆச்சுது, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை என்னன்னே தெரியல, எனக்கு அடிக்கடி ஒரு கனவு வருது, அதுல இருந்து என்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒன்று நடந்திருக்குது, அது என்னன்னு தான் எனக்கு தெரியல, ஆனால் அடிக்கடி இப்போம்லாம் வர ஆரம்பிச்சிருது. நான் எப்போ காஞ்சிபுரத்துக்கு போனோன்னோ அன்னையிலேருந்து இந்த மாதிரி தான் இந்த கனவு வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே பாரதி வந்து நினைக்கிறாங்க, அவர் காஞ்சிபுரத்துக்கு போனதுக்கப்புறமா எதுக்காக இந்த மாதிரிக்கெலாம் கனவு வருது என்னென்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாரதியும் நினைக்கிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து அதாவது மித்ராவை தான் காட்டுறாங்க. மித்ரா வந்து காஃபி போட்டு எடுத்துகிட்டு வராங்க. அப்போ மீனா கேட்குறாங்க, என்ன மித்ரா காஃபியெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்துருக்குற, காலையிலே குளிச்சுட்டு அப்படிங்கும்போது, ஆமாம் நீ இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், அந்த பாரதியை இந்த வீட்டை விட்டே கிளப்பியாச்சுது, ஆதியும் இங்கே இருந்துட்டாரு, அதனால ஆதிக்காக தான் இந்த காஃபி எடுத்துகிட்டு வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லவும், அப்போ மீனா வந்து சொல்கிறாங்க, எப்படியோ மித்ரா இன்றைக்கி நீ சந்தோஷமாக இருக்கிற, உன் முகத்தில் இன்றைக்கி தான் நான் ரொம்ப நாளுக்கு அப்புறமா சிரிப்பை பார்க்குறேன் அப்படிங்கும் போது, ஆமாம் நீ இந்த சிரிப்பு நம்மளை எப்போவுமே இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த பாரதியை வீட்டை விட்டு அனுப்புனதே எனக்கு போரும் ஆகிப்போச்சுது, எப்படியோ ஆதிக்கிட்ட இருந்து இந்த பாரதியை அவங்க குடும்பத்தையும் பிரிச்சாச்சுது, இதுக்கு பிறகு எனக்கு எந்தவித கவலையும் கிடையாது, கூடிய சீக்கிரத்திலேயே ஆதியை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த ஊரை விட்டு நான் போயிடுவேன் நீ அப்படிங்கவோ, அப்போ வந்து மீனா சொல்கிறாங்க, எப்படியோ மித்ரா நீயும் ஆதியும் வந்து சந்தோஷமாக இருந்தாலே எனக்கு போகிறோம், இந்த பாரதியோட குடும்பம் அங்கே இருக்கிறது போது தான் நினைக்கும் போது எவ்வளோ எரிச்சலாக இருந்து தெரியுமா, இப்போ தான் எனக்கு ஏதோ நிம்மதி கிடைச்ச மாதிரி இருக்குது, ஆனால் நான் சொல்கிறது யார் நீயும் கேட்கல உன் அண்ணனும் கேட்கல, இப்போ அனுபவிச்சதுக்கு அப்புறமா தானே அவளை இந்த வீட்டை விட்டு நீ விரட்டி விட்டுருக்குற, நான் ஃபஸ்ட் டைம் உன்ட்ட சொல்ல தானே செய்தேன் இந்த பாரதியோட குடும்பத்தை இங்கே கூட்டிகிட்டு வராதுன்னு, ஆனால் என்ன பண்ணுறதுக்கு ஒன்னால தான் நானும் சகிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கும் போது, என்ன நீ ரொம்பவே உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், எனக்காக நீங்கள் பொறுமையாக இருந்ததுக்கு, நான் என்ன பண்ணுறதுக்கு ஆதிக்காக நான் பொறுமையாக இருக்க வேண்டியதாக ஆகிப்போச்சுது, ஆனால் அந்த பாரதி இந்த வீட்டுக்கு வந்து என்ன கஷ்டப்படுத்திக்கிட்டா, இந்த குடும்பம் அங்கேருந்து போனதுக்கப்புறமா இப்போ தான் நான் சந்தோஷமாக இருக்கிறேன், அதான் ஆதிக்காக நான் காஃபி எடுத்துக்கொண்டு என் கையாலே காஃபி போட்டு நான் எடுத்துகிட்டு போகிறேன் நீ அப்படிங்கவும், சரி மித்ரா நீ கொண்டுட்டு போ, நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லவும், மித்ராவும் ஆதியோட ரூமுக்கு வராங்க. அங்கே கதவை திறந்துட்டு பார்க்குறாங்க. பார்த்தோம்னா ஆதியை காணலை. ஆதி எங்கே போயிட்டாரு, ஒருவேளை ரெஸ்ட் ரூமில் இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போய் கதவை தட்டி பார்க்குறாங்க. அங்கேயும் இருந்த மாதிரி தெரியல. காலையிலே எங்கே போயிட்டாரு, ஒருவேளை வாக்கிங் போயிருப்பாரோ, அப்படிலாம் அவர் போக மாட்டார் இவ்வளோ சீக்கிரமாக ஆகிட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க குழப்பத்தோடு இருக்கிறாங்க. அப்போ வீடு ஃபுல்லாக தேடி பார்த்துட்டு இருக்கும் போது இப்போ மீனா கேட்குறாங்க, என்ன மித்ரா என்னாச்சு, ஆதிக்கு கொண்டு காஃபி கொடுக்க போனீங்க என்னாச்சு அப்படிங்கும்போது, இல்லை நீ ஆதியை வந்து ரூமில் காணலை, அதான் வெளியே எங்கேயாவது நிற்கிறான்னு பார்த்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும் போது, இல்லையே ஆதி வந்து ரூம்லேருந்து வெளியே வந்த மாதிரிக்கே தெரியலையே அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து அவங்க வீடு ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க. இல்லைன்னு சொன்னதுமே சரி நம்ம ஃபோன் அடித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா வந்து அவங்க ஆதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆதி நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, வாக்கிங் எதுவும் போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை மித்ரா அப்படின்னு சொல்லவும், அப்போ எங்கே தான் போயிருக்கிறீங்க, நான் வீடு ஃபுல்லாக அவங்கள தேடி பார்த்துட்டேன், நீங்கள் எங்கேயுமே இல்லை, அதனால தான் நான் ஃபோன் பண்ணினேன், நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படிங்கவும், நான் பாரதியோட வீட்டில் இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே மித்ராவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுது. என்னது பாரதியோட வீட்டில் இருக்கிறீங்களா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் மித்ரா நேற்றுக்கு ராத்திரி போல் நீ தூங்கிட்டு இருந்த இந்த மாதிரி
மாதிரிக்கு நடந்து போச்சுது பாரதி வீட்டில். சில பேர் வந்து கலாட்டா பண்ணிட்டாங்க. அவங்க ஃபோன் அடித்தனால தான் நானும் வந்து சொல்லாமல் நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நேற்று ராத்திரி நீங்கள் அங்கே போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் மித்ரா, நேற்று ராத்திரியே நான் அங்கே வந்துட்டேன். வந்ததுக்கப்புறமா இங்கேயே தங்க வேண்டியதாகி போச்சுது. ஏன்னா மனவும் இல்லை, மனம் வந்து லட்சுமி அம்மாவை கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறான். அவங்களுக்கு வந்து அடிபட்டுருச்சுது, அதனால தான் நான் அங்கே இருக்க வேண்டியதாகி போச்சுது அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே மித்ரா வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ, நம்ம நினச்சது நடக்காமல் இந்த மாதிரி நடந்து போச்சுது, இந்த ஆதி திரும்பவும் பாரதியோட வீட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சியோட இருக்கவும், சரி நீங்கள் கிளம்பி வரீங்களான்னு கேட்கும்போது, நான் கொஞ்ச நேரத்தில் நான் கிளம்பி வரேன் மித்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சுருந்தாங்க. அடுத்துதான் அங்கே பார்த்தோம்னா வந்து மித்ரா எரிச்சலோடு இருக்கவும் அந்த காஃபி கப்பை தூக்கி அப்படியே அவங்க கீழே போட்டுருந்தாங்க. இதனால சத்தங்கிட்டு மீனா ஓடி வராங்க. என்ன மித்ரா, என்ன ஆச்சு அப்படிங்கும்போது உடனே மித்ரா வந்து கண்கலங்கி அழ ஆரம்பிச்சுட்டு அவங்க வந்து கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன மித்ரா, என்ன ஆச்சுது, நீ ஆதிக்கு தானே ஃபோன் பண்ணுன, என்ன ஆச்சுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த ஆதி திரும்பவும் பாரதியோட வீட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே மீனா அதிர்ச்சி அடையும் போதே எங்கள் சுதாகரும் வந்திருந்தாங்க. என்னம்மா நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாண்ணா, இந்த பாரதியை வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக தான் நான் வந்து இந்த வீட்டை விட்டு அவளை போக வைக்கிறதுக்காக அவளுக்குன்னு ஒரு வீடு வாங்கி கொடுத்தேன். ஆனால் திரும்பவும் ஆதி வந்து பாரதியோட வீட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, அப்போ மித்ரா வந்து சொல்றாங்க, நேற்று ராத்திரியே வந்து பாரதி வீட்டுக்கு போயிட்டாராம் ஆதி அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே சுதாகர் பயங்கரமா கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த ஆதி ஏன் இந்த மாதிரிலாம் இருந்துட்டு இருக்கிறாரு, இந்த பாரதிக்கு தான் நீ இவ்வளவு ரூபா செலவு பண்ணி அவளுக்கு தனியா ஒரு வீடு வாங்கி கொடுத்துட்டேலாம், அதுக்கப்புறமா இவனுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ வந்து அவங்க மித்ரா சொல்றாங்க, இங்க பாருங்கன்னா எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குது, இந்த பாரதி என் வாழ்க்கையை விட்டுட்டு போக மாட்டா போலுக்குன்னு எனக்கு தோணுது அப்படிங்கும்போது, இங்க பாரு மித்ரா, நீ அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காது அப்படிங்கும்போது, அண்ணா நம்ம நினைச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, இப்படியே போயிட்டு இருந்தாக்கி ஆதி எனக்கு கிடைக்க மாட்டாருன்னா அப்படின்னு சொல்லும்போது, எங்க பாரு மித்ரா, நீ கவலைப்படாத, இந்த அண்ணன் உனக்காக தான் நான் இருக்கிறேன், நீ ஆசைப்பட்டதெல்லாம் வந்து உனக்கு கிடைக்கணுமா, அதுக்காக நான் எந்த எல்லைக்குனாலும் போவேன் அப்படின்னு சொல்லவும், அப்போ இங்கே பார்த்தோம்னா ஆதியை தான் காட்டுறாங்க. ஆதிக்காக டிஃபன்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க பாரதி. அப்போ வந்து ஆதி சாப்பிட்டுட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படிங்கும்போது உடனே ஆதித்யா வந்து தடுக்கிறாங்க. ஏன்னா ஆதித்யாட்ட வந்து பாட்டி வந்து கண்ணை காட்டுறாங்க, ஆதியை போக விடாமல் பண்ணு அப்படின்னு சொல்லி கண்ணை காட்டவும் உடனே ஆதித்யாவும் புரிஞ்சுக்கிட்டுதாங்க. அப்பப்போ நீங்கள் என்னை விட்டுட்டு போகக்கூடாதுப்பா, எனக்கு இன்றைக்கி ஸ்கூல் லீவு, அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் வந்து என் கூட தான் இருக்கணும், நீங்கள் என்னை விட்டுட்டு போகக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் எனக்கு பயமாக இருக்குது, ராத்திரி போனவங்க திரும்பவும் வந்துட்டாக்கி எங்களை அடிச்சுட்டா என்ன பண்ணுறதுக்குப்பா அப்படின்னு சொல்லவும், ராத்திரி எனக்கு பயமாக இருந்துச்சு, எப்படிலாம் அவங்க அடித்தாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது உடனே ஆதிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே பார்த்தோம்னா ஆதி வந்து நீ கொஞ்சம் இரு, நான் போயிட்டு கண்டிப்பாக சீக்கிரமாக வந்துடும் அப்படிங்கவும் ஆதித்யா வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அழ ஆரம்பிச்சதுமே அவங்களுக்கு உடம்பு சரியில்லானது மாதிரிக்கு அவங்க ஆக்ட் பண்ணவும் உடனே வந்து ஆதி வந்து சரி ஆதித்யா நான் போக மாட்டேன், அப்பா உன் கூடயே தான் இருப்பேன் போருமா அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே பாரதியை அவங்க பாட்டி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆதியை இந்த வீட்டிலே தங்க வச்சிடணும், ஆதியை அங்கே விடக்கூடாது அப்படின்னு நினைக்கவும், அப்போ ஆதி வந்து அவங்க பாரதி கிட்ட சொல்றாங்க, பாரதி பேசாம நீங்க எல்லாருமே வந்து திரும்பவும் அந்த வீட்டுக்கே வந்துருந்தீங்களா, நம்ம எல்லாருமே சேர்ந்து நம்ம அங்க இருக்கலாம், நீங்க இங்க தனியா இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் உடனே பாரதி வந்து சொல்றாங்க, என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க, எங்களுக்காக தானே மித்ரா வந்து வீடு வாங்கி கொடுத்துருக்குறாங்க, அப்படி இருக்கும்போது நாங்க திரும்பவும் எப்படி அங்க வர முடியும் அப்படின்னு சொல்லவும், இல்ல நீங்க எத்தனை நாளைக்கு தான் அங்க தனியா அங்க பாருங்க, ஒரு நாள் இருக்கிறதுக்கு இப்படி ஆகி போச்சுது, இன்னும் எத்தனை நாளைக்கு நீங்க இப்படி இருக்க முடியும், தினசரி நாங்க வந்து இப்படி இருக்க முடியாதுல அப்படின்னு சொல்றாங்க.